குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3 மற்றும் 8க்கு அதிபதி. அவர் ஒரு நெகட்டிவ் பிளானட். அப்போது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பெரும்பாலான இடங்களில் ஒரு பெரிய நன்மையை தர மாட்டார். இப்போது அதே லக்னத்தில் செவ்வாய் அமையும் போது அடிக்கடி மனப்பிரச்சனையும் உடல் சோர்வும் அதிகமாக ஏற்படும். எதையுமே இவங்க ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தவர்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையும் வெறுப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். லக்னத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஃபெயிலியர் அவங்க சந்திப்பாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதுபோல் முயற்சியில் சில தோல்விகள் சந்திப்பாங்க. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடையிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க படக்கூடிய பிரச்சனை. அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. இதே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகமாக கோவப்படக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால ஓரளவுக்கு சாந்தமாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் கோவப்படுவாங்க, அதே சமயத்தில் சில நேரங்களில் அமைதியாகவும் இருப்பாங்க. இப்போ மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு சாதுரியமான பேச்சு இருக்கும். கோவப்பட வேண்டிய இடத்துல கோபமும், அதே போல் அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பும் அவங்க காட்டுவாங்க. குடும்பத்தார் கூட சில பிரச்சனைகளும் இருக்கும், மன கஷ்டங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் பொருளாதாரத்திலும் சில நேரங்களில் சில வீழ்ச்சிகள் சந்திப்பாங்க. இவங்களுடைய கம்யூனிகேஷனாலே இவங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும். அதே சமயத்தில் சில நேரங்களில் இவங்களுடைய பேச்சே இவங்களை சில பிரச்சனைகளையும் கொடுத்துரும். செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஏன் பண்ணினோன்னு யோசிப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இதனால் நடக்கும். ஸோ அவசரப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறது, எதையுமே முன் யோசனை பண்ணாமல் ஒரு விஷயத்தை முடிக்கிறது, இதெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் நிறைய பொருளாதார நஷ்டமும் ஏற்படும். டக்குன்னு ஒரு நிலத்தை வாங்கி போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா அதில் ஏதோ பிரச்சனை வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைவாங்க. ஸோ பணம் அதிகமாக செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் இவங்களே ஒரு விஷயத்துக்காக அதிக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப டீப்பாக அனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க மனசில் சரிப்பட்ட உடனே அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி ரொம்ப வேகமாக செயல்படுறதால சில தோல்விகளும் இவங்க சந்திப்பாங்க. அதனால் சில வீண் விரயங்கள் இதை ரொம்ப சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை கொடுக்கும். குறிப்பாக கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் போன்ற துறையில் ஒரு பிளேயராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாயோட பீரியட் நல்ல பீக்கில் இவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த குறுகிய அந்த 7 இயர்ஸில் ஒரு கோல்டன் பீரியடாக இவங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும்.